வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 13 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு அவரை பத்தின விஷயம் வந்துட்டு தீபாவதிக்கு தெரிஞ்சு போச்சு. பாட்டி மூலமா என் பாட்டி வந்துட்டு ஹீரோவுக்கு காப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு கூப்பிட்டு இருக்காங்க. இத தீபாவதி பார்த்துட்டு உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. தீபாவதி நேரா ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க போனதோட அங்க உள்ளவங்களை எல்லாரையுமே சந்திக்கிறாங்க. அவங்க தீபாவதியை பார்த்து, மேடம், அந்த சார பத்தின உண்மைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப தீபாவதி சொல்றாங்க, அந்த பரமேஸ்வரியோட வீட்டுல போய் தங்குனது எனக்கு ஒரு வகையில நல்லதா போச்சு. அவங்கள பத்தின உண்மைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன். இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, நல்லது மேடம், என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அது வீடியோவா எங்களுக்கு பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்ல தீபகதி வீடியோவா பிளே பண்றாங்க. அந்த வீடியோவா பார்த்ததோட அங்க உள்ளவங்க எல்லாருமே, மேடம், ஒரு பக்கம் இவர் சைடு நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு தீபகதி கேக்குறாங்க, என்ன சொல்றீங்க? அவங்க சொல்றாங்க, மேடம், இவரு எந்தவித தப்பான நோக்கத்திலையும் அந்த வீட்டுக்குள்ள போகல. இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் அவரு அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. இது கேட்டதும் தீபவதி சொல்றாங்க, ஆமா எனக்கும் புரியுது. ஆனா நம்மளோட வேலை என்ன? அவரை பத்தின உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்றதுதான் நம்மளோட வேலை. ஈஸ்வரி மேடம் நமக்கு வேலை கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு தான் நம்ம நேர்மையா இருக்கணும். நம்ம எந்த வகையிலையும் அவங்க கிட்ட பொய் சொல்லிடக்கூடாது அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, மேடம், கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகாவது நம்ம உண்மையை சொல்லலாம். அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்னோட கடமை உண்மைய அவங்க கிட்ட சொல்றது மட்டும்தான். மத்தபடி எனக்கு வேற யாருடைய ஒரு எண்ணமும் எனக்கு தேவையில்லை. சோ நான் இப்போதைக்கு அவங்க கிட்ட உண்மைய சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த ஸ்டாஃப் சொல்றாங்க, மேடம், இதுக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவரு இந்த ஊருக்காகவும் நிறையவே நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவரால எந்த வகையிலையும் யாரும் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டது கிடையாது. சோ நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கால தாமதம் பண்ணி உண்மையை சொன்னாலும் அந்த குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு தீபவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, எல்லாருமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க நமக்கு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு நம்பிக்கையோட தான் நமக்கு வேலையை கொடுத்துருக்காங்க. நம்ம குறிப்பிட்ட நேரத்துல முடிச்சு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பாரபட்சம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேலை இங்க செல்லுபடி ஆகாது. ஈஸ்வரி மேடம் நமக்கு பணம் கொடுத்துருக்காங்க, அதன்படி நம்ம வேலைய அவங்க கிட்ட முடிச்சு கொடுக்கணும். சோ தேவையில்லாம நீங்க யாரும் மொத்தத்தை பத்தி யோசனை பண்ணாதீங்க. நான் போயிட்டு ஈஸ்வரி மேடத்தை சந்திச்சுட்டு அவங்க கிட்ட ஆதரத்தை கொடுக்குறேன். இது கேட்டதும் ஸ்டாப்ஸும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா தீபாவதி சொல்றாங்க, சரி, இது எல்லாத்தையுமே எனக்கு ஒரு ஃபைல்ல ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்றாங்க. அப்புறமா தீபாவதி எல்லா ஃபைலையும் கொண்டுகிட்டே நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. ஈஸ்வரி வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க, இப்போ தீபாவதி வருவாங்க அப்படின்னு. தீபாவதி நேரா ஈஸ்வரிய பார்த்துட்டு, வணக்கம் மேடம், ரொம்ப நேரம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மேடம், என் மருமகன் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னீங்க. பரமேஸ்வரியோட பேரை யாரு அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. சோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருந்துச்சு. அதனாலதான் ரொம்ப நேரமா நான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போன்ல சொல்ல முடியாத விஷயம் நேர்ல தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க. அதனாலதான் நான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதும் தீபவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், வீட்டுல எல்லாரும் இருக்காங்களா? ஈஸ்வரி சொல்றாங்க, இதோ எல்லாரையும் கூப்பிடுறேன் அப்படின்னு. வீட்டுல உள்ள எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வர நிக்கிற தீபாவதிய பார்த்துட்டு எல்லாருமே குழப்பம் அடைகிறாங்க. இந்த தீபாவதி யாரு அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட கேக்குறாங்க. இந்த பொண்ணு யாரு அப்படின்னு ரேவதி கேக்குறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, இவங்க நான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிற ஆளு அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்ன வேலைக்குமா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கீங்க? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, எல்லாருமே ரொம்பவே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, என்னோட மருமகன் தான் அந்த பரமேஸ்வரியோட பேரன் அப்படின்னு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் மருமகன் அந்த பரமேஸ்வரியோட பேரன் இல்லை அப்படிங்கிறது எனக்கு 100% தெரியும். இருந்தாலும் உங்க எல்லாருக்கிட்டையும் நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த பொண்ணு கிட்ட என் மருமகனை பத்தி விசாரிக்கிறதுக்காக வேலை கொடுத்தேன். இந்த பொண்ணு என் மருமகனை பத்தி விசாரிச்சுட்டு அதற்கான ஆதாரத்தையும் கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதை கேட்டதும் ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி.
ரேவதி அவங்க அம்மா கிட்ட, அம்மா இப்படி பண்றது எந்த விதத்துல நியாயம்? ஏமா அப்படி பண்றீங்க? இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுமா. உங்க மருமக மேலேயே நீங்க சந்தேகப்படுற மாதிரி இல்ல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீ தலையிடாத. முக்கியமா என் தங்கச்சி சந்திரா தான் ரொம்பவே சந்தேகப்பட்டா. அவளுக்கு நிரூபிக்க வேண்டிய கடமையில நான் இருக்கேன்னு அப்படின்னு. அப்போ சந்திரா அந்த இடத்துக்கு வராங்க. அக்கா, நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் கேட்டேன். இங்க பாருக்கா, நீ எடுத்த முடிவு ரொம்பவே சரியான முடிவு. நானும் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தேன் உன் மருமகன் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. எப்பயாவது நீ புரிஞ்சுக்கிட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, உனக்கு உண்மையை நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ என்ன பண்றாருன்னா பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப தீபாவதி நேரா ஈஸ்வரிய பார்த்து, மேடம், நீங்க சொன்ன ஆதாரம் எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்திருக்கேன், அத பாக்குறீங்களா? ராஜா டக்குன்னு தடுத்து, இங்க பாரு ஈஸ்வரி, நீ பண்றது ரொம்பவே தப்பு. மாப்பிள்ள மேல நீ சந்தேகப்படுற மாதிரி. நம்ம பொண்ணோட வாழ்க்கை அவர் கூட சேர்ந்துருக்குல்ல, நீ தேவையில்லாம தப்பான முடிவு எடுக்கிற. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, நான் சரியான முடிவுதான் எடுத்திருக்கேன், நீங்க தேவையில்லாம இதுல பிரச்சனை பண்ணாதீங்க. அப்ப ராஜா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப தீபவதி சொல்றாங்க, மேடம் இந்தாங்க ஃபைல் அப்படின்னு ஃபைல கொடுக்குறாங்க. ஈஸ்வரி அந்த ஃபைலை ஓபன் பண்றாங்க. அப்ப ஈஸ்வரி அந்த ஃபைலை ஓபன் பண்ணதோட நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. எப்படியாவது கோவில் கும்பாபிஷேகம் முடியறதுக்குள்ள அத்தை கிட்ட எப்படியாவது உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்னு. அப்ப நம்ம ரேவதி ஹீரோ கிட்ட, என்னங்க இப்ப என்ன பண்றது? அம்மா அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்த்தா உங்களை பத்தின விஷயம் எல்லாமே அதுல தெரிஞ்சிடும். இப்ப என்ன பண்ண போறீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் எப்படியாவது உண்மையை சொல்லலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஆகிடுச்சு. என்ன நடந்தாலும் சரி அப்படின்ட்டு ஹீரோ அமைதியா நிக்கிறாரு. ஈஸ்வரி அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஹீரோவை பத்தின எல்லா விஷயங்களும் இருக்கு. அதையெல்லாம் பார்த்ததோட ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. ஈஸ்வரி நேரா டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு தீபவதி கிட்ட, மேடம் இதுல நீங்க சொல்லி இருக்கிறது எல்லாமே உண்மையா? அதுக்கு தீபவதி சொல்றாங்க, ஆமா மேடம், இதுல இருக்கிறது எல்லாமே உண்மைதான். உங்க பேரன் தான், உங்க மருமகன் தான் அந்த பரமேஸ்வரியோட பேரன். இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் தான் அவரு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. நாளடைவிட நடந்த பிரச்சனையால உங்க பொண்ண அவரை கல்யாணம் பண்ற மாதிரி ஆகிருச்சு. ஆனா இதுதான் அந்த பரமேஸ்வரி குடும்பத்தோட ஆசை. ஆனா அவருக்கு இதுல ஆசை இல்ல. கும்பாபிஷேகத்தை நடத்தணும் மட்டும்தான் ஆசை. உங்களோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தான் ரேவதியோட கழுத்துல அவரு தாலி கட்டி இருக்காரு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. அப்போ இவன் என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டானா அப்படின்னு. ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள, தீபவதி சொன்னது கூட நான் நம்பல. இப்ப கூட நான் உங்ககிட்ட கேக்குறேன், உண்மையை சொல்லுங்க, என்கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிறீங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை என்ன மன்னிச்சிருங்க. கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு உங்ககிட்ட உண்மையை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி எங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால கும்பாபிஷேகம் நின்னு போயிருச்சு. அதனாலதான் என்னால உண்மையை சொல்ல முடியல. இல்லைன்னா உங்ககிட்ட நான் எப்பவோ உண்மையை சொல்லியிருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அப்போ நீதான் அந்த பரமேஸ்வரியோட பேரனா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த, நான் தான் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி ரொம்ப கோவப்பட்டு, இங்க பாரு, என்னை இதுக்கப்புறம் அத்தை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா என்னை விட ஒரு கோவக்காரிய யாராலையும் பார்க்க முடியாது. நீ இந்த குடும்பத்துக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் நிறையவே பண்ணிருக்க. என்னையும் பல முறை உயிரை காப்பாத்திருக்க. அந்த ஒரு காரணத்துக்காக உன்னை எதுவுமே செய்யாம விடுற. மரியாதையா இந்த வீட்டை விட்டு போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ராஜா கேக்குறாரு, இங்க பாரு ஈஸ்வரி, நம்ம பொண்ணோட வாழ்க்கையும் அவர் கூட இணைஞ்சிருக்கு. நீ இப்ப இவரை இந்த வீட்டை விட்டு போக சொன்ன அப்படின்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, தயவு செஞ்சு இதுல இடையில வராதிங்க. உங்களுக்கும் இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கறதே நீங்க பேசுறத வச்சே நல்லா புரியுது. ஏன்னா அவன் உண்மையை சொன்ன பிறகு நீங்க எந்த வித அதிர்ச்சியும் ஆகல. இதுல இருந்து நீங்களும் இதுல கூட்டு களவாணி அப்படிங்கிறது தெரியுது. எனக்கு நீங்களும் சேர்ந்து துரோகம் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களை காரணம் முன்னிட்டும் அந்த வீட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு நினைச்சுதானே இந்த பரமேஸ்வரி அவளோட பேரனை ஏன் வீட்டுக்கு வேவு பார்க்க அனுப்பியிருக்கான். அப்படிப்பட்ட அந்த கும்பாபிஷேகம் நடக்கவே கூடாது.
நீங்க வந்தா தானே அந்த கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போக கூடாது அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா அதிர்ச்சியாகி, ஈஸ்வரி என்ன பேசுற? அந்த கும்பாபிஷேகத்துக்கு நான் எப்படி போகாம இருப்பேன்? ஏன் ஈஸ்வரி இப்படி பேசுற? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த கும்பாபிஷேகத்துக்கு நீங்க போகவே கூடாது. அங்க போனீங்க அதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்டு பக்கமும் வரக்கூடாது, நம்ம பொண்ணுங்களையும் பார்க்க கூடாது அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. ஹீரோ ஈஸ்வரிய பார்த்து, அத்தை, என் மேல உள்ள கோவத்தை தயவு செஞ்சு ஒதுக்கி வைங்க. பாட்டி சொன்னதுனால ஒன்னும் நான் இங்க வரல. நான் இங்க வந்தது என்னோட முடிவுதான். கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு நினைச்சுதான் இங்க வந்தேன். ஆனா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, தயவு செஞ்சு இந்த விஷயத்த பெருசாக்காதீங்க. கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்துருங்க அத்தை. நீங்க வருவீங்க அப்படின்னு நினைச்சுதான் எல்லாருமே ரொம்பவே காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க வராம போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கோவில் கும்பாபிஷேகம் நின்னு போயிரும். அப்புறம் பாட்டி மேல எல்லாருமே வந்துட்டு கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க. பாட்டிய அவமானப்படுத்தவும் ஆரம்பிச்சிருவாங்க. அத கண்டிப்பா எங்களால கண்கூடா பார்க்க முடியாது. தயவு செஞ்சு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. என் மேல உள்ள கோவத்தினால தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கிடுங்க அத்தை. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன் முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. மரியாதையா இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு அக்கா, உன்கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கா. உன் முகத்துல முழிக்கிறதுக்கு விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்றா. மரியாதையா நீ இந்த வீட்டை விட்டு போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. எவ்வளவுதான் அத்தை கிட்ட பேசினாலும் அத்தை மனசு மாற மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. அப்பதான் ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னமா பேசுறீங்க? இவரை இந்த வீட்டை விட்டு போனா என் வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு யோசனை பண்ணி பாத்தீங்களா? ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இந்த நேரத்துல கும்பாபிஷேகத்துக்கு அப்பாவை விட முடியாது அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அம்மா, நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. தயவு செஞ்சு அப்பாவை கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அனுப்புமா. ஏமா இப்படி பிடிவாதம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இவன் நேர்மையா வந்து என்ன கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டு கூட ஒரு வகையில நான் யோசனை பண்ணிருப்பேன். ஆனா இவன் இந்த வீட்டுக்குள்ள வந்து என்னைய ஏமாத்தி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி இவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்கான். எக்காலம் முன்னிட்டும் கண்டிப்பா நான் இவன் முகத்துல முழிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இவன் தாத்தாவும் பாட்டியும் எப்படியோ அதே மாதிரிதான் இவனும் இருக்கான். இப்படி நம்ப வச்சு கழுத்து இருக்கிறதுல மரியாதையா இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ வந்துட்டு ரேவதிய பார்த்து, ரேவதி எனக்காக நீ எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டை விட்டு வெளியில வராரு. அப்போ தீபாவதி நேரா ஈஸ்வரிய பார்த்து, மேடம், உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியத நான் ஒப்படைச்சிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதோட தீபாவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஈஸ்வரியும் அந்த இடத்த விட்டு போறாங்க. ஈஸ்வரி அந்த இடத்த விட்டு போனதோட நம்ம ராஜாவுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு அம்மா காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்துல இந்த ஈஸ்வரி இப்படி ஒரு குழப்பத்தை கொண்டுட்டு வந்துட்டாலே அப்படின்னு வில்லி அங்க இருந்து வெளியில போறாங்க. ஹீரோ நிக்கிறத பாத்துட்டு வில்லி நேரம் ஹீரோ கிட்ட போயிட்டு, என்னப்பா, கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு என்கிட்ட சவால் விட்டேன், கடைசியில என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தியா? கோவில் கும்பாபிஷேகம் நிக்க போகுது. எப்படியா இருந்தாலும் அக்கா மாமாவை கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஓ பிளான் எல்லாமே தவிடுபடி ஆயிட்டு, உன்னால இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இன்னும் கோவில் கும்பாபிஷேகம் நிக்கல. கோவில் கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் நேரம் இருக்கு. அத்தை கண்டிப்பா கும்பாபிஷேகத்துக்கு வருவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே இருக்கு. நீ தேவையில்லாம இதுல இடையில புகுந்து பிரச்சனையை உண்டாக்காம மரியாதையா விலகி போயிரு, அதுதான் உனக்கு நல்லது. அதுக்கு அந்த வில்லி சிரிச்சுக்கிட்டே, இதுக்கப்புறம் உன்னால என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா அக்கா வரப்போறதில்ல, கோவில் கும்பாபிஷேகம் நின்னு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லி ரொம்பவே சந்தோஷமா ஹீரோவை பார்த்து நக்கலை சிரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. நம்ம ஹீரோ எப்படி கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த போறாரு அப்படிங்கறதுதான் அப்கமிங் எபிசோட்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. சோ இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.